நான் ஏன் எல்லை வைக்க கற்றுக்கொண்டேன்? ஒரு காலத்துல எல்லோரையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன புரிஞ்சுக்க நேரம் எடுத்துக்கல. எல்லோரோட பிரச்சனையையும் என் தோள்ல சுமந்தேன். ஆனா என் மனசு கனமானப்போ யாரும் அதை கவனிக்கல. அப்போதான் புரிஞ்சது, எல்லோரையும் புரிஞ்சுக்கிறவன் தன்னை புரிஞ்சுக்காம போனா அவன்தான் அதிகம் காயப்படுவான். நான் எல்லோருக்கும் கிடைத்தேன் எப்போ வேணும்னாலும். ஆனா அந்த எப்போ வேணாலும் கிடைக்கிற மாதிரி இருக்கும்போது மெல்ல எனக்கு இருந்த மதிப்பு குறைஞ்சு போச்சு. நான் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் அவர்கள் கோபப்பட்டாங்க. நான் அமைதியாக இருந்தா அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சது, எல்லை வைக்காத நல்ல மனசு எப்போதும் பயன்படுத்தப்படும். அந்த நாள்ல இருந்து நான் இல்லைன்னு சொல்வதை கெட்ட குணம்னு நினைக்கல. இல்லைன்னு சொல்வது எதிரியாவதில்லை, அது சுயமரியாதை. எல்லோரையும் திருப்தி பண்ணணும்னு நான் இனி முயற்சி பண்ண மாட்டேன். என்னை இழந்து யாரையும் காப்பாற்ற முடியாது. என் எல்லை என்னன்னு நான் வரையறுக்க ஆரம்பிச்சேன். என் அமைதிக்கு விலை வைக்க கத்துக்கொண்டேன். யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் அருகில் இருப்பாங்க. யார் பயன்படுத்த நினைக்கிறாங்களோ அவர்கள் தானே தூரம் போவாங்க. அதுதான் சரி. எல்லோரையும் சேர்த்து வைக்கிற வாழ்க்கை இல்ல, என்னை இழக்காம வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு இப்ப முக்கியம். இது கடினம் இல்ல, இது தெளிவு. இது அகந்தை இல்ல, அது சுய பாதுகாப்பு. இப்ப நான் தனியா இல்ல, நான் என்னோடு சேர்ந்து இருக்கேன். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.